வணக்கம் நண்பா. தளபதி 16 படத்தை டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் எடுப்பார் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய நம்பிக்கையில் இருந்துட்டு வந்திருந்தோம். ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடக்காம போயிடுச்சு. ஏன்னு பார்த்தோம்னா சூர்யாவோட 44வது படத்தை கார்த்திக் சுப்ராஜ் தான் எடுக்க போறேன் அப்படின்றத அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படம் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிகிர்தண்டா XXL அப்படின்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ராகுல் லாரன்ஸ் ஹீரோ நடிச்சிருந்தாரு அந்த படத்தில். ஸோ இது பார்த்தீங்கன்னா செம்ம மாசா இருந்தது. அதுக்கப்புறமேல நம்ம தளபதி கூட ஒரு படம் பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்தை இவர் தான் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியில போயிட்டாரு, என்னன்றது தெரியல. ஸோ நம்ம தளபதிக்கு சொன்ன அந்த ஒரு கதை தான் இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா 44வது படம் அந்த ஒரு இதுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. தளபதி 16 படம் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கார்த்திக் சுப்ராஜ் நம்ம தளபதி 69 படத்தை எடுக்கல. அப்போ வேற யார் எடுப்பா? வெற்றிமாறன் இருக்காரு, வினோத் இருக்காரு. ஸோ இன்னும் எக்கச்சக்கமான டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் யார் எடுப்பா அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் போயிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வினோத் தான் பார்த்தீங்கன்னா தளபதி 16 படத்தை வந்து எடுக்க போறாரு அப்படின்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா அனிருத்தை இசையமைக்கிறாரு அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ப்ரொடியூசர் ஹவுஸ் தான் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா டிவிவி என்டர்டைன்மெண்ட் இவங்க ரெண்டு பேர்த்துல யாருன்னா ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா தளபதி 16 படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் சொல்லப்படுது. நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வினோத் பார்த்தீங்கன்னா வந்தால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா ரொம்ப சூப்பராகவே பார்த்தீங்கன்னா அரசியல் வார்த்தையில எக்கச்சக்கமாக பேசுவார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட லாஸ்ட் படம் அது நம்ம தளபதி அரசியலுக்குள்ள வரப்போறாரு. அதுக்கு உண்டான சில கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி அரசியலுக்குள்ள வரதுனால பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் உள்ளுக்கு வச்சிருந்தாருன்னா ஸோ தளபதி 16 படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முழுமை பெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ வினோத் என்ன பண்றாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் நண்ப விஷயம். இதை பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் தளபதி 16 படத்துக்கு டைரக்டர் வினோத் பார்த்தீங்கன்னா படம் எடுத்தாரு நல்லா இருக்குமா அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பாய்.